கூட்டணி அமைக்காவிட்டால் திமுக வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு நினைக்கிறது ஒரு பலவீனம் தான். அந்த இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, உண்மைதான், நிச்சயமான உண்மையான கருத்து. நான் வரும்போது ரொம்ப கவலையோடு வந்தேன். கிட்டத்தட்ட 57 வருடங்களாக தமிழ்நாட்டில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியுமே திமுக, அதிமுக என்ற திராவிட கட்சிகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆளுங்கட்சி திராவிட கட்சியாக இருக்கும், எதிர்கட்சி திராவிட கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. பாஜக வந்துருவாங்கன்றீங்க? பாஜக வந்துடுவாங்கல்ல, பாஜக வர முடியாது, அடுத்தவங்க ஒழுங்கி வந்துடுவாங்க. நம்ம பார்க்குறோம், சிவசேனாவை பார்க்குறோம், கோவாவில் நடந்த கூட்டணியை பார்க்குறோம், திரிபுராவில் நடந்த கூட்டணியை பார்க்குறோம். மாதிரி கனவு கண்டிருக்காரு, அப்படி இருக்குமோ சொல்லிட்டு இல்ல அவர் சில கட்சி குறிப்பிட்டு பேசுறாரு. அக்டோபஸ் மாதிரி இதே அணைச்சாங்கண்டா அப்படியே உள்ள வாங்கிடுவாங்க. நம்ம பிரகாசன் நான் சொல்லுவாரு, பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, நீ வந்து நான் தவிடு எடுத்துட்டு வரேன், நான் உண்மை எடுத்துட்டு வரேன், நீ வந்து அவள் எடுத்துட்டு வர, 2 பேரும் ஊதி சாப்பிடுங்க. தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற நிலை வந்த பிறகு அவர் 6 மாசம் வாயா அதையும் பொத்திக்கிட்டாராம். பொத்திக்கிட்ட பிறகு இவங்க கூட்டணி வேணும் சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஜக காரங்க. அது ரொம்ப தெளிவா ராமன் ரொம்ப நல்லவர். சொல்லும் போது ஆரம்பத்தில் சொன்னார், யார் யாரெல்லாம் எங்களை திட்டுறாங்களோ நாங்க பழி கட்சிகள், சிவசேனா உள்ளிட்ட சில கட்சிகளோட நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறீங்களா? இது எடப்பாடி பழனிசாமி தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியாம வேற வழி இல்ல. அந்த நிலைமைக்கு ஆளாக நீங்க தனியா பலமா இருக்குது மட்டும் உள்ளுக்குள்ள மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்கு அவர் சொன்னார்ல. அதான் வழியில பயம் இருக்கு, மடியில கணம் இருக்குது, போறதுக்கு வழியில பயம் இல்லை. மறுபடியும் ரயில போட்டா எங்க போய் தாங்குறது? தேர்தல் வருது, வேற வழி இல்லை, ஃபோர்ஸ் பண்றாங்க, அந்த நிலைக்கு உட்படுத்தி திணிக்கிறாங்க. இப்ப பிரச்சனை இப்ப பாருங்களேன், இப்ப போனாரு அலுவலகத்தை திறக்க பார்க்க போறேன்னாரு. இதுக்கு முன்னாடியே போய் ஜி.கே. வாசன் அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார். இவருக்காகவே பார்த்துட்டு வந்ததாக செய்திகள் வந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு அதிமுக என்ற ஒரு நல்ல கட்சியை குழி தோண்டி பதிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பாஜகவுடைய திட்டத்திற்கு எடப்பாடியே காரணமாக ஏற்பாடுகளை ஜி.கே. வாசன் செய்கிறார் என்ற நிலைப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாரை வச்சு குதிரை என் கண்ணை என் கையை வச்சு குத்துற மாதிரி நிலைமையை பாஜக ஏற்படுத்திக்கிறது. விஜயகுமார் சொல்றாரு வழி இல்லாம, விஜயகுமார் எங்களுக்கு வழி இல்ல, கூட்டணி வச்சு ஆகணும்னு சொல்லி விஜயகுமார் ஒத்துக்கிட்டாரு. 2019 கூட்டணி, 21 கூட்டணி, அப்பெல்லாம் அதிமுக நீங்க சொல்ற மாதிரி எந்த பிளவும் ஏற்படல. அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பாதிப்பு, கட்சி உடைஞ்சிரும், அவங்க கட்சி உள்ள இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அப்போ 2019 21 கூட்டணி அமைச்சாங்க, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே. 2019 21 கூட்டணி ஒண்ணும் இல்லாம போச்சே, போய்கிட்டே இருக்குதே, கழுதஞ்சு கட்டம்பு தான். எங்க வந்தாங்க? ஒண்ணும் இல்லையே சார். நினைச்சு பாருங்க, என்ன இருந்தது பாக்கி? அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது பாஜகவோடு ஒட்டோ உறவே கிடையாது. அதிமுக மோடியா லேடியா எந்த தேர்தலும் பெரிய வெற்றி பெறாத காரணம் பாஜகவோட கூட்டணி அமைச்சதுதான்றீங்க. நிச்சயமான முறையில். அதனாலதான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தரமும் இந்த வானான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒதுங்கி போன காரணமே. செல்வாஜி எப்பவுமே கரெக்டாக பேசக்கூடிய கொஞ்சம் லேசா தடுமாறிட்டாரு. 2014 முன்னாடி பாஜக நல்ல கட்சி, 2014 நல்ல கட்சின்னு ஒரு கட்ட கட்சி சொல்லிட்டாரு. 2014 முன்னதான் குஜராத் படுகொலை 3000 பேர் கொலை செஞ்சது. 2014 முன்னாடி தான் பாபி மசூதி எரிச்சது. திரும்பிக் கொள்ள வேண்டாம், துரஸ்தமான ஒரு பேச்சு. அவர் எப்பவும் பேசக்கூடியவர் அல்ல. ராமன் எப்பவுமே தெளிவா ஒத்துக்கிட்டு பேசக்கூடியவர். விஜயகுமார் எங்களுக்கு வேற வழி இல்லையா மிரட்டுறாங்க, அறிஞர் அண்ணா விமர்சனம் பண்ணாரு, ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாரு, எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாரு. இதுக்கு மேல விமர்சனம் பண்ண பெரிய தலைவர்கள் இல்ல. அப்படிப்பட்ட பாஜக கூட்டணி அப்படிங்கிறது என்ன தப்புன்னு கேக்குறீங்களே? இருங்க, 2024 தேர்தல்ன்றது யாருக்கான தேர்தல்? அது இந்தியாவுக்கான தேர்தல், மோடிக்கான தேர்தல். அந்த தேர்தலிலே நாங்கள் வந்துட்டு பாரதிய ஜனதா கூட கூட்டணி இல்லைன்னு வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்பி அந்த கட்சி இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நாங்க கூட்டணி இல்ல,
திமுக ஆதரவு, திமுக ஜெயிக்கணும், சார், திமுக ரமலான் மாதத்துல கூட்டணி- இவர் முஸ்லிம் சார்ந்தவர் என்ற சிறுபான்மை சமூகத்தினர் நான் கேட்கிறேன். பாஜக ஜெபகர் அலி கனிம வளத்தை காப்பாற்றணும்னு புதுக்கோட்டை திருமயத்துல எங்க ஒன்றிய செயலாளர் லாரி ஏத்தி இந்த ஆட்சியில படுகொலை செய்யப்பட்டிருக்கான். இதே 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி போன வாரத்துல திருநெல்வேலி டவுன்ல ஜாகிர் ஹுசேன் இதே முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சியை ஆட்சிக்கு அதுதான் இந்த ரமலான் மாதத்தினுடைய கொடுமையா இருக்கு. சிறுபான்மை மக்களை ஏமாத்துற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. பேச வரல சார். அவர் என்ன சொன்னார்? இப்போ பாஜக கூட்டணி இல்லாதனால நாங்க தோத்து போனோம் சொன்னாரா இல்லையா? இப்போ என்னது விஜயகுமார் சொன்னாரா இல்லையா? இப்போ சொன்னாங்க பாஜக இல்லாதனால உங்க நிலை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நாங்க இல்லாத பாஜக கூட்டணி முடிச்சுக்கிட்டோம். பாஜக கூட்டணி முடிச்சுக்கிட்டா 2026 என்ற தேர்தல் தமிழ்நாட்டினுடைய தேர்தல், எடப்பாடியார் மு.க. ஸ்டாலின் தேர்தல். இந்த தேர்தலுக்கு பதில் சொல்லுங்க. இங்க எங்க மோடி வந்துருவாரு, இங்க எப்படி இதாயிடும்? இல்ல பாஜக கூட்டணி முறித்துக் கொண்டால் பாஜக கூட்டணி முறித்துக் கொண்டால் எங்களுடைய தலைமை அதிமுக தலைமையை ஏற்றி எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியோட கூட்டணி வைப்போம். திமுக மட்டும் 10 பேரோட சேர்ந்து வந்து தாக்கலாம். நாங்க போயிட்டு இருக்குது. சரி, நம்ம அதாங்க பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. பிரேக் விட்டு வரலாம் சார். பிரேக் விட்டு வரலாம். பிரேக் விட்டு வந்து பேசுவோம். இப்ப மட்டும் சந்தோஷப்படுவார்கள். தொடர்ந்து பேசுவோம்.